வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறையருளும் குருவருளும் துணை புரியட்டும். அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்களுடைய கவிகளை நாளொரு கவியாக சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையில் இன்றைய கவி தெய்வ வழிபாடு. கவியினுடைய சிறப்பு தெய்வமே, இறைநிலையே, அணுவே, அனைத்துமாகி ஊடுருவி அனைத்திலும் இயங்கிக் கொண்டிருப்பது என்பதின் சிறப்பே இந்த கவி. கவியை பார்ப்போம். உண்ணும் உணவே 7 தாதுக்காய் மாறி, உண்ணும் உணவே 7 தாதுக்களாய் மாறி, உடல் உயிர் அறிவு அவை தொடர்ந்து இயக்கம் காண்போம். உடல் உயிர் அறிவு இவை தொடர்ந்து இயக்க காண்போம். எண்ணிடுவோம் இவற்றில் ஒரு செயல் கூட, எண்ணிடுவோம் இவற்றில் ஒரு செயல் கூட, நாமோ அரசோ இவ்வித செயலை செய்வதில்லை. உண்மையிலே இறைவெளியே ஊடுருவி நம்மில், உண்மையிலே இறைவெளியே ஊடுருவி நம்மில், ஒழுங்காக இவை அனைத்தும் உயரன்பால் ஆற்றும். ஒழுங்காக இவை அனைத்தும் உயரன்பால் ஆற்றும். திண்மையுள்ள தெளிவடைந்த தெய்வ ஆற்றல் மதித்து, திண்மையுள்ள தெளிவடைந்து தெய்வ ஆற்றல் மதித்து, செயலாற்றி வாழ்வதே தெய்வ வழிபாடாம். செயலாற்றி வாழ்வதே தெய்வ வழிபாடாம். அருள் தந்தை அவர்கள் இந்த கவியை உணர்த்திருக்கின்றார். அருள் தந்தை அவர்கள் நாம் உண்ணும் உணவு 7 வகை தாதுக்களாக மாறுகிறது. ரசம், இரத்தம், கொழுப்பு, தசை, எலும்பு, மஜ்ஜை, சுக்கிலம் என்று 7 வகையான தாதுக்களாக மாறி இந்த உடல் இயக்கத்தையே இயங்கிக் கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து இயக்க நிலையிலே உள்ளது. சிறிது நேரம் எண்ணி நம்முள் யோசித்து பாருங்கள். ஒரு புடி உணவை கொடுத்தால் இத்தனை வகையான ஆற்றல் படைத்தவனாக மாற்றிக்கொண்டிருக்கின்றதே, இது யாரால் செய்ய முடியும்? ஒரு இயந்திரத்தில் கொடுத்தால் இதை மாற்றித்தர முடியுமா? முடியாது. இதையெல்லாம் ஒரு அரசாங்கமோ யாரால செய்வதும் கிடையாது. ஆனால் இதை செய்வது என்னவென்றால், உண்மையிலே இறைவெளிதான் ஊடுருவி நம்மால், நம் உடலுக்குள்ளாக இறைவெளி ஊடுருவி ஒழுங்காக இவை அனைத்தும் உயர் அன்பால் ஆற்றும். திண்மையுள்ள தெளிந்தோரின், அதாவது நல்ல ஒரு தூய்மையான நிலையில் தெளிந்தவற்றில் தெய்வம் ஆற்றும் மதித்து, அதாவது இத்தகைய ஒரு மிகப்பெரிய செயலை செய்யக்கூடிய அந்த தெய்வ நிலையை மதித்து வாழ்வதே தெய்வ வழிபாடு. நம் உடலை தூய்மையாக்கி, செம்மையாக்கி, ஆரோக்கியமாக்கி நம் உடலை பாதுகாக்க வேண்டும். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்பார்கள். அப்படிப்பட்ட சித்திரத்தை கொடுத்த, சுவரை கொடுத்த இந்த இறைநிலையை நாம் எப்படி மதிப்போம் என்பால், நம்மளுடைய அருள் தந்தை அவர்கள் சொல்வார், நடமாடும் அறிவு திருக்கோயில் அப்படி என்று நம்மளை சொல்வார். ஆகையால் தினசரி இந்த உடலை பேணி காப்பது நம்மளுடைய தலையாய கடமை என்று சொல்லி, நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வம் அனைவருக்கும் சேர வேண்டும் என்று அனைவரும் அறிவித்திருக்கோயிலை நாடி வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.